வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பிரபல நடிகர் மைக் மோகன் அவர்கள் கொடுத்திருக்கும் உருக்கமான பதிவு சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. அவர் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தது சமீப காலமாக நிறைய பிரபலங்களை பத்தி அவர் பேசிய விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரவேற்பு பெற்று வருகிறது. வாங்க அவர் என்ன பேசியிருக்காரு, என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சோபா, சில்க் சுமிதா 2 பேருமே தங்கமான பொண்ணுங்க. மறைந்த தோழிகளை பற்றி மோகன் அவர்கள் உருக்கமாக வீடியோ வெளியிட்டிருக்காரு. பிரபலங்கள் நடிகர் மோகன் திரைத்துறையில் மிகவும் நல்ல தோழிகளாக இருந்தவங்க தான் ஷோபா மற்றும் சில்க் சுமிதா. அவங்கள பற்றி தகவல் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவில் 80-90 காலகட்டத்தில் மிக பிரபலமான நடிகராக திகழ்ந்தவர் தான் மோகன். இவர் நடிப்பின் மூலம் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை சேர்த்தார். எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் சினிமா உலகில் கொடிகட்டி பறந்தார் மோகன். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என அனைத்து மொழிகளில் சக்கைப்போடு போட்டுக்கொண்டு நடித்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் வெள்ளி விழா நாயகன் என்று இவரை அழைப்பாங்க. இவர் எல்லோருமே மைக் மோகன் என்று தான் அழைப்பாங்க. இவங்க ஒரு நாளிற்கு 18 மணி நேரம் நடிப்பிலே சேர்ந்து நேரத்தை செலவிடுவாங்களாம். மோகனிடம் பணம் என்றாலே நிச்சயம் வெற்றி விழா கொண்டாடும் அளவிற்கு ஓடும் என்றும் எல்லோருமே பேசுவாங்களாம். இப்படி எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கிய மோகன் ஒரு நடிகை அவரை பற்றி பொய்யாக சொன்ன வதந்தியால் அப்படியே அவருடைய வாழ்க்கை பாதை மாறிவிட்டது. தற்போது தமிழ் சினிமாவில் 14 ஆண்டுகள் கழித்து ஹாரா என்ற படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் ஸ்ரீ இயக்கத்துல சமீப காலமாக வெளியான ஹாராப் ஆக்ஷன் த்ரில்லர் படத்துல லீட் ரோல்ல நடித்து வந்தார் நடிகர் மோகன். ஜூன் 7ஆம் தேதி வெளியான அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் தி கோட் படத்தின் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு நடிகர் மோகன். இதே போல் ட்ரெண்டிங்கில் இருக்கும் நடிகர் மோகன் சமூக வலைதளங்களில் நிறைய பேட்டிகளை கொடுத்து வருகிறார். அதுல அவர் திரைப்படத்துல கலந்துகிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அந்த வகையில் அவர் கலந்து கொண்ட நேர்காணல் ஒன்றில் அவர் திரைப்பயணம் அனுபவம் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்திருக்கிறாரு. அந்த வகையில தனக்கான ஒரு சினிமா துறையில் மிக நல்ல தோழிகள் இருந்து சோகமான முடிவை எடுத்த உயிரை மாய்த்து கொண்ட நடிகை ஷோபா மற்றும் நடிகை சில்க் சுமிதா பற்றி மோகன் பேசியிருக்கிறாரு. 1980ஆம் ஆண்டு இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கிய மூடுபனி படத்துல மோகன் மற்றும் ஷோபா நடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சினிமா துறையில நான் நுழைந்தும் எனக்கு கிடைத்த ஒரு நல்ல தோழி ஷோபா. நாங்க 2 பேருமே சேர்ந்து சிரிச்சு சிரிச்சு நடிச்ச சீன் ஒன்று இருக்கிறது. கன்னடத்துல அவர் சீதா என்ற படத்துல நான் ஷோபாவை பாலியல் வன்கொடுமை செய்து போல ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த காட்சியில் நடிக்கும் போது நாங்கள் இருவருமே சிரிச்சுட்டே தான் இருந்தோம். இயக்குனர் காசிநாத் எங்களை திட்டிக் கொண்டுதான் இருந்தார் என்று மோகன் அவர்கள் கூறியிருக்காரு. சில்க் சுமிதா ஷோபா தன்னடக்கமான நல்ல பொண்ணு, மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. அவருடைய குடும்பத்தை நான் நன்றாக பழகிருக்கோம். யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு தோழியை நான் இழந்து விட்டேன். ஷோபாவை போல எனக்கு மிக தோழியாக இருந்தவங்க தான் நடிகை சில்க் சுமிதா. அவங்களும் ரொம்ப நல்ல பொண்ணு, பழக கூட மிகவும் இனிமையானவங்க. அவங்களுடன் பேசும் பழகும் எந்த ஒரு தயக்கம் இருக்காது. அவருடைய இழப்பு எனக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சோகத்தோடு கூறினாங்க மோகன் அவர்கள்.